அரௌண்ட் நம்ம மேலே வந்துட்டோம். பார்த்தீங்களா கீழே பார்த்தாலும் தெரியுது, வீடுங்களா தெரியுது பார்த்தீங்களா. அரௌண்ட் நம்ம குன்னூர்லாம் தாண்டிட்டு மேலே வந்தாச்சுங்க. ஊட்டிக்கு இன்னும் 4.8 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. அரௌண்ட் தெரியுதுங்களா, பார்த்தீங்களா. ஏவரேஜ் என்ன சொல்கிறது, செம ஹைட்டில் வந்துட்டோம். பார்த்தீங்களா எவ்வளோ வீடுங்க தெரியுது பார்த்தீங்களா. கீழே டவுனில் பள்ளத்தாக்கு பகுதி. சூப்பராக இருக்குது பார்த்தீங்க. அந்த லுக்கு பாருங்களேன். அந்த வீடோட சின்ன 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 தீப்பெட்டி மாதிரி சைஸில் அப்படியே இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக. இதான் பார்த்தீங்களா எவ்வளோ சும்மா சூப்பராக ஃபார்மேஷனாக இருக்குது பாருங்கள். அங்கங்கே இதுவே நம்ம மேலே வந்தாச்சு. அவ்வளோதான். நீ இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தானே இருக்குது. 4.3 வந்தாச்சு. செம்ம சில்னஸாக இருக்குது. அப்படியே ஜாக்கெட் அப்படியே ஒரு இதாகிடுச்சு ஃபுல்லாக. நான் என்ன சொல்கிறது, பேண்ட்டை தாண்டி வர ஆரம்பிச்சிருச்சு கூலிங். அந்தளவுக்கு சில்னஸாக இருக்குது. எனிவே சூப்பராக இருக்குங்க. ஸ்டெப்பாக அங்கே அந்த வந்துருச்சு பாருங்கள். அப்படியே ஸ்டெப்பாக இருக்கும் வியூஸ். அந்த என்ன சொல்கிறது, காஃபி லீஃப்னு சொல்லுவாங்க, டீ லீஃபு. அண்ட் அந்த வீடுங்க ஒரு 10-15 வீடு இருக்கும். அது ஒரே மாதிரி சேம் பெயிண்டிங் இருக்கும் இந்த இடத்துல. அந்த பெண்டு தான் நினைக்கிறேன். செம்மையாக இருக்கும். இங்கேருந்து பார்த்தா நல்லா ஸ்ட்ரக்சராக சூப்பராக இருக்கும். அங்கே அந்த சிவன் சிலை இருக்குது பார்த்தீங்களா, அது பின்னாடி பார்த்தீங்க. அந்த ஹவுஸ் தெரியுதுங்களா, அந்த ஹவுஸை தான் சொன்னேன். ரவுண்ட் சூப்பராக இருக்கும் அங்கே அந்த இடத்துல. ஃபுல்லாக மலையை ஃபுல்லாக எல்லாமே குறைஞ்சி எடுத்துருக்காங்க ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்னு. அப்புறம் அதை அப்படி இப்படியே விட்டுட்டாங்க போல். பார்த்தீங்களா அந்த ஹவுஸோடது ஸ்ட்ரைட்டாக. அண்ட் அந்த டீயோடது இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுன்னு நினைக்கிறேன். அது நல்லாயிருக்கும். அதுவும் சூப்பராக ஸ்டெப்பாக இருக்கும். நம்ம ஸ்டெப் எப்படி இருக்குங்க அந்த மாதிரி அதே ஃபார்மேஷனில் இருக்கும். சூப்பராக இருக்கும். அதை பார்த்தா நல்ல லுக் இருக்கும். கீழே தான் அந்த இருக்குது பாருங்கள். நான் சொன்னால அந்த ஸ்டெப்பாக இருக்கிறது வந்துருச்சு பாருங்கள். டாப் எண்டு வந்தாச்சு. ஊட்டி டாப் எண்டு செம்ம சில்னஸாக இருக்குங்க. சான்ஸே இல்லை. போன டைம் வந்தப்போ கூட எனக்கு இந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்ணலை. இந்த இருக்குது பார்த்தீங்களா ஸ்டெப்பாக இருக்குது பார்த்தீங்களா. அங்கே அந்த கார்னரில் செம வியூவாக இருக்கும் இந்த இடத்துல. அவ்வளோ நம்ம வந்துட்டோம். அவ்வளோதான், நீ ரீச்சு தான். குந்தா 30 கிலோமீட்டர்ஸ். மலைகளின் அரசி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ரீச்சு தாங்க. ஊட்டி 2 கிலோமீட்டர்ஸ். பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. ஸ்ட்ரைட்டாக போகணும். ஃபுல்லாக எல்லாமே ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக மெஷினரிஸ் தான் இருக்குது. ஃபுல்லாக ரோடை ஃபுல்லாக ரீகன்ஸ்ட்ரக்ட் அகலப்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஏகப்பட்டது அந்த வண்டிகளாக தான் நிற்குதுங்க. இப்போவே எனக்கே மூச்சே விட முடியல. அந்தளவுக்கு பயங்கரமான சில்னஸாக இருக்குது. அவ்வளோ கூலிங் டெம்பர் என்ன சொல்கிறது, அந்த கூலிங்கோட இது எனக்கு உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஸ்னோ மாதிரி ஹெல்மெட்டுக்குள்ளே வருது. இன்னும் டைம் ஆக ஆக பயங்கரமாக ஆகிடும். பார்த்தீங்களா அப்படியே பள்ளமாட்ட போது பாருங்கள். அப்படி போய் அப்படியே கீழே தான். அங்கேருந்து நம்ம அவ்வளோ ஹைட் ஏறி வந்து மறுபடியும் நம்ம டவுனில் தான் இறங்குறோம். அவ்வளோ ஹைட் நம்ம இந்த ஏறிட்டு கீழேருந்து அங்கிட்டிருந்து ஏறிட்டு அந்த மலையை சுற்றி வந்து மறுபடியும் டவுனில் தான் வரோம். ஆக்சுவலி சென்ட்ரு வந்து ஒரு லெவலாக இருக்குது ஊட்டி. அங்கிட்டும் ஹில்ஸ் இருக்குது, இங்கிட்டும் ஹில்ஸ் இருக்குது. இது வந்து டவுனில் வருது.
சென்டரில் இருக்குது கரெக்டாக பார்த்தா, அந்த ஹில்ஸுக்கும் இந்த ஹில்ஸுக்கும். எல்லாம் பாருங்கள், முக்கால்வாசி பேர் எல்லாமே அந்த இது தான் போட்டிருக்காங்க, வின்டர் கோட்டு தான். வின்டர் கோட் எல்லாமேலாம் இங்கே இருக்கவே முடியாது, அந்தளவுக்கு சில்னஸாக இருக்குது. அவங்க எவ்வளோ டிராஃபிக் ஆகிடுச்சுன்னு நான் சொல்லலை. டாப்பில் ஏறினோடனே கொஞ்சம் டிராஃபிக் ஆகும், அந்த ஏறுற இடத்துல கொஞ்சம் டிராஃபிக் ஆகும்ட்டு. இப்போ நம்ம எஜ்ஜு வந்தாச்சு, டெஸ்டினேஷன் வந்தாச்சு. ஸோ அதனால தான் இவ்வளோ டிராஃபிக் இருக்குது. ஷூஸுக்குள்ளே பெருச்சுங்க அந்த சில்னஸ். எனக்கு அப்படியே என்ன சொல்லுது, ஷூஸில் உள்ளே அப்படியே எனக்கு கால் விரல் அப்படியே ஒரு மாதிரி அப்படிதான் ஆகிற மாதிரி இருக்குது. அவ்வளோ சில்னஸாக இருக்குது உள்ள. எப்பா நல்ல கிளைமேட்டில் சூஸ் பண்ணி வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்குமோ இல்லை தெரியல, இந்த வெதரை பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸாக இருக்குது. அரௌண்ட் 3 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஊட்டிக்கு. நான் மேலே போயிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அங்கே 2 கிலோமீட்டர்ஸ் போட்டிருந்தாங்க, அது என்னன்னு தெரில. அது கட் பண்ணக்கூடிய பெண்டாக இருக்குமோ. எல்லாம் சொருகுடா. சொருகியாச்சு. செம்ம டிராஃபிக்காக இருக்க மாட்டிருக்கு. எல்லாம் ட்ராவலர்ஸ் தான், முக்கால்வாசி பைக்கர்ஸ் தான் நிறையா வர்றாங்க. தெரிஞ்சுங்க பாருங்கள், பைக்கர்ஸ் தான். நம்ம கனவு வண்டி போது பாருங்கள், எடுத்தே ஆகணும். நெக்ஸ்ட் புக்கிங்னா அதுதான் RR310 தான். வண்டி ஸ்மூத்னஸாக இருக்கும், நல்லா ஸ்மூத்னஸ் அண்ட் நல்லா க்ரூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் வண்டி. பார்த்தீங்களா எவ்வளோ நெருக்கமாக இருக்குண்ணா அந்த கடை வீதி. இதுதான் கடை வீதி ஆட்டிருக்கு ஊட்டிக்கு. தெரிஞ்சு இதாக தான் இருக்கும், ஏன்னா ஊட்டி வாசியில் நம்ம உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் நீட்டாக அப்படியே கடை கொஞ்சம் அப்படியே பக்கத்தில் நீட்டாக இருக்குது. ரொம்ப கஜன்னு இல்லாமையும் ரொம்ப இது இல்லாமையும் பக்கத்தில் இருக்குது. பட் ஆனால் எல்லா திங்ஸ் வாங்கணும்னு இங்கே தான் வரணும் மாட்டிருக்கு. ஆனால் அங்கிட்டு ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு, இந்த சைடும் ஃபாரஸ்ட்டு. இதுக்குள்ளே மட்டும்தான் கொஞ்சம் டெவலப்பு. இந்த ஊட்டி பஸ் ஸ்டாண்டை ஒட்டி தான் கொஞ்சம் டெவலப்பிங்காக இருக்குது. பட் எல்லா திங்ஸ் வாங்கணும் அங்கேருந்து அவங்க கீழேருந்து வரணும். இங்கிட்டு இருந்து இருக்கிறவங்க வந்து இங்கிட்டு இருந்து வரணும் மாட்டிருக்கு. டாடா சேரை தூக்கிட்டு போகிறாங்க பாருங்க, டாக்லரே ஆடிக்கிட்டு. டான்சிங் பாய்ஸ். இனி டென்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓஹோ சொல்லல, இங்கே ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க இதில் ட்ரென்ச்சில். ஓகே, நெக்ஸ்ட் கட் நம்ம எடுத்து போகலாம். மை காட், ட்ராபிக்ஸ். ஃபுல்லாக ரஷ் தான் உங்களாம். கூலிங் பேசவே முடியலவா, அப்படியே அவ்வளோ ஃபுல்லாக அப்படி சில்னஸாக இருக்குது. வாய் ஓப்பன் பண்ணாலே அப்படி மவுத் ஓப்பன் பண்ணாலே பயங்கரமாக சில்னஸாக இருக்குது. என்னாச்சு, மாற்றி விட்டாங்களாம். செம டிராஃபிக்காக இருக்குது பாருங்கள். ஐயோ,
மேப்பில் ஒரு ரூட்டு காட்டுது, நம்மளே ஒரு ரூட்டுக்கு மாற்றி விட்டாங்க. டெஸ்டினேஷன் கரெக்டாக போயிருமா? வந்துட்டோம். போலீஸ் சலான்ஸ் போட்டுட்ருக்காங்க. இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. நான் எங்கே போகணும்? இந்த இடம் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்குங்க. மரம் ஒரு டார்க்காக இருக்கும். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் டார்க்கியாக இருக்கும். கொஞ்சம் ஹைட்டாக ரொம்ப ஹைட்டான மரங்களாக இருக்கும். இல்லை என்ன சொல்கிறது, போன ட்ரிப்லாம் வந்தப்போ ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு இந்த இடத்துல. செம்ம ஹெவியாக நான் மேடம் இருக்கும். ஐயோ, ஏறி போயிடு. அப்பா வந்தாச்சுடா சாமி. ஏறவே மாட்டேது சடனாக வண்டி, என்னாச்சுன்னு தெரில. ஆனால் ஃபுல்லாக க்ரூஸ் பண்ணி பார்க்குறேன், ஏறவே இல்லைங்க. ஐயோ, செம்மையாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குன்னு.